ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீட்டில் வந்து கார்டன் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் தாங்க பார்க்கலாம். ஸோ இருக்கிற சின்ன இடத்துல வந்து நம்ம என்னென்ன பிளான்ட்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோஸுங்க, ஒரு 3 விதமான ரோஸ் வாங்கி வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அப்புறம் பெங்களூர்லேருந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஃப்ளவர் ஒன்று கிடைக்குங்க. அது உங்களுக்கு வீடியோ நான் இதில் வச்சுருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அதில் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அந்த கம்பு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து வைக்கிறதுக்கு, வச்சு இங்கே மரமாக வளர்க்குறதுக்காக. ஸோ அதுதான் வந்து அந்த பிளான்டேஷன் ஓடிட்டுருக்கு ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கம்பு நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து சின்ன மரமாக வந்து வளருங்க, நிறைய பூ பூக்கும். ஸோ இவர் தான் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து வேலை பார்க்கக்கூடியவர். எங்கள் அப்பா வீட்லேயும் இவர் தான் பண்ணுறாரு. இப்போ இங்கேயும் இவர் தான் பண்ணிகிட்ருக்கார் ஆக்சுவலி. இது தாங்க அந்த பூ, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்களா? ஸோ இந்த பூவை தான் வந்து கம்பாட் நான் வச்சுருக்கேன். 2 கம்பு வந்து ஆக்சுவலி லைட்டாக அந்த முளை விட்டுடுச்சு. இன்னும் ஒன்று வந்து இன்னும் 2-3 வரணும். ஓகேங்களா? இப்போ மழைனால வந்து ஈஸியாக வந்துடுது. ஸோ இது தாங்க அந்த பூவு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நம்ம இந்த இதில் வச்சுருந்தோன்னா வெளியில் பூக்கிற மாதிரி நல்லா தெரியுங்க. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே உள்ள செடி என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, சங்கு புஷ்பம், அதுக்கப்புறம் மல்லிப்பூ, முல்லைப்பூ, 3-4 விதமான ரோசஸ்ஸு, தெற்றிப்பூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இட்லி பூ, அது நான் வச்சுருக்கேன். இதுதான் நான் பெங்களூர்லேருந்து கொண்டு வந்த அந்த செடி பாருங்கள். இந்த கம்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். தெற்றிப்பூலே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான தெற்றிப்பூ, எல்லாமே பூ பூக்கிற மாதிரி தான் இருக்குது. துளசி இருக்குது, இன்னும் 2-3 செடிகள் இருக்குது. பட்டன் ரோஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய வந்து சின்ன ஒரு கார்டன். எப்போல்லாம் நான் ரொம்ப டவுனாக இருக்கேனோ அந்த டயத்தில் வந்து நான் செடிகள் கூட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க. அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல செடி வளருங்க. ஸோ இது வந்து சங்கு புஷ்பம், முல்லை, தெற்றி, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வெத்தலை கொடியும் வச்சுருக்கேன். மேலே வந்து ஸ்டேர்கேஸ் போகிறதுனால நான் அந்த மாதிரி படுறதுக்காக நான் விட்டுருக்கேங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய சின்ன கார்டன். அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இருக்க இடத்துல நம்ம எப்படி சந்தோஷமாக வாழணும்னு நம்ம அதை கற்றுக்கணும். குட்டி குட்டியாக பிளான்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாங்க. நம்ம சந்தோஷத்தை நம்மளே தேடிக்கலாம். ஸோ செடியில் பூவை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை ப்ளக் பண்ணுறதுக்கு மனசே வராது. ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு வீடியோ வருதுங்க. இன்டீரியர் வார்ட்ரோப் இன்டீரியரோட வீடியோ ஒன்று வருது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய வந்து டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஃபால் சீலிங்களோட டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். பாய்.